வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பாட்டி காலத்து அன்னப்பொடி ரெசிபி குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த அன்னப்பொடி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லாவே பசி எடுக்கவும் செய்யும். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி செய்கிறது, அதே மாதிரி மென்று சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வெயிட் போடுற மாதிரி எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு பசி எடுக்கவும் நல்லா கொழுகொழுன்னு வெயிட் போடக்கூடிய பாட்டி காலத்து அன்னப்பொடி ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான். நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடலை இது. அதனால் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக அது செவந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கோங்க. அடுத்தது அதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் போதும். அது கூடவே ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே பேனில் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஜீரகம் எல்லாம் நல்லா கருகி போயிடாமல் அது லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த பொட்டுக்கடலை மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதே பிளேட்லேயே மாற்றிட்டு இதெல்லாத்தையுமே நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆற வச்சுருந்த இந்த பொட்டுக்கடலை, ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை இப்போ நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியும் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும். அப்போ தான் வெயிட் கெய்னிங் ஆகும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். சாப்பாட்டை மென்று சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை எப்படி ஃபுட்டில் கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த அன்னப்பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி அரிசி மாவு எதுக்காக சேர்த்துருக்கேன் அப்படின்னா ரைஸும் குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும் இல்லையா, அதுக்காக இதை அரிசி மாவு கூட சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு செரலக் மாதிரி வரும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா செரலக் மாதிரி காய்ச்சிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் டைமில் ஊட்டி விடலாம், டின்னராக கூட கொடுக்கலாம் தாராளமாக. குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கவும் செய்யும், நல்லா வெயிட்டும் போடும். ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது இந்த பொடியை சேர்த்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நல்லா கொஞ்சம் மென்று சாப்பிட்ற குழந்தைங்க, சாதத்தை நல்லா மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு கரண்டி அளவுக்கு நான் இன்றைக்கி சமைச்ச சாதம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனை வச்சு இந்த அளவுக்கு மசிச்சுக்கிறேன். மசிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னா மசிச்சு கொடுங்க, இல்லை அப்படியே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த சாதத்து கூட நான் 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த அன்னப்பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். உருக்குன நெய், உருக்காத நெய், ஸோ நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக எடுத்து ஊட்டி விடலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா காரத்துக்கு மிளகும் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவருக்காக ஜீரகம் சேர்த்துருக்கோம், உப்பு ஆல்ரெடி கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கையில் நல்லா கலந்து விட்டுட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி மசிச்சிங்க அப்படின்னா நெய் சேர்த்துருக்கிறதால நல்லா சாஃப்டாக வரும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்னப்பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.